ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு குணம் இருக்குங்க சார். அது என்ன குணம்? எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையோட பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க, மற்றவர்களுக்காக சற்று விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருப்பாங்க. இவர்களுடைய பொறுமை என்பது ஒரு எல்லைக்குட்பட்டு தான் நிற்கும். இவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்றால் இவர்களுடைய வார்த்தையின் வழியிலிருந்து வரக்கூடிய அந்த வலிமை மற்றவருடைய வாழ்க்கையவே கடுமையாக சிதைக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கும். மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசியை சார்ந்தவர்களை திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம் என்பது ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செய்வது தான். அது குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் ரங்கநாதரை, திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்யும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக ரிஷபராசி சார்ந்த பெண்களுக்கு அதிக அளவில் இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். அதேமாதிரி பற்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பை அதிக அளவில் எதிர்கொள்வாங்க. மகாலட்சுமி அஷ்டலட்சுமியாக செயல்படக்கூடிய ஒரு திருக்கோயில்களில் போய் இவங்க வழிபாடு செய்கிறார்கள் என்றால் பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த ஜோதிடர் ஸ்ரீ வர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்க போகுது, அவங்க லைஃப்பில் எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு முழு விவரமாக இந்த பதிவு இருக்க போகுதுங்க சார். பொதுவாக ரிஷபம் அப்படிங்கும்போதே ஒரு தத்துவம் ஒன்று இருக்குங்க சார். ஸோ அந்த ராசிக்கான தத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது ராசியாகப்பட்ட ரிஷபம் ஒரு ஸ்திர மண் தத்துவ ராசி. இந்த ஸ்திர மண் தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் இது குறிக்கும். குறிப்பாக உங்களுக்கு இந்த பசுமாட்டுடைய சின்னத்தை பார்த்தீங்கன்னா, பங்கு வர்த்தகத்தில் இந்த காளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண வருவாயாக நிச்சயமாக நிர்ணயம் செய்து காளையோட கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பதிவு செய்வாங்க. ஸோ உலகத்தில் பணம் என்றால் அது ரிஷபந்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பணமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபம். இந்த ரிஷபம் என்பது ஸ்திர இயக்கத்தில் இருக்கக்கூடிய ராசி. குறிப்பாக மண் தத்துவம் என்று அழைக்கப்படும். ஸோ இது பொருளை குறிக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல அறிவுறுத்துறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு குணம் இருக்குங்க சார். ரிஷபத்தில் பிறந்ததாலே அவங்க லைஃப் டைம் இந்த குணம் மாறாது அப்படிங்கிறது இருக்குல்லங்க சார். அது என்ன குணம்? ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பொறுமையின் திரு உருவமாக நிச்சயமாக இருப்பாங்க. எதை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையோட பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடியவங்க, மற்றவர்களுக்காக சற்று விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருப்பாங்க. இவர்களுடைய பொறுமை என்பது ஒரு எல்லைக்குட்பட்டு தான் நிற்கும். ஒரு பொறுமைக்கு மீறினா சாது பிறண்டால் காடு கொள்ளாது என்பதை போல இந்த பசுமாட்டுக்கு ஒரு பழமொழியை அறிவுறுத்துவாங்க. அந்த மாதிரி இவர்களுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்றால் இவருடைய வார்த்தையின் வழியிலிருந்து வரக்கூடிய அந்த வலிமை மற்றவருடைய வாழ்க்கையவே கடுமையாக சிதைக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கும். வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் சாபமாகவும் மாறும், வரமாகவும் மாறும் அப்படிங்கிறது தான் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை அப்படிங்கிறத நம்ம அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் தன்னுடைய குணநலன்களாக மனதில் எப்பொழுதுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். தைரியமாக மேலோட்டமாக பார்த்தா தெரிவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த மன பயங்கிறது இவர்கள் செய்யக்கூடிய காரியத்தையும் கூட செய்யறதுக்கு இல்லாமல் தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் போட்டுக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் அவர்கள் அடிமனதில் இருக்கக்கூடிய பயம். ஆனால் செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அந்த கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பசுமாடு மாதிரியான ஒரு தன்மையில் தன்னை சார்ந்தவர்களை அனைவரையுமே காப்பாற்றக்கூடிய ஒரு பெருந்தன்மையான ஒரு நபர்களாக இந்த ரிஷப ராசியினர் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ரிஷபராசி நேயர்களுக்கு பொதுவாக திருமணம் செய்யும் பொழுது எந்த ராசியுடன் இணைந்தால் அவங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது எல்லாத்துடைய கேள்வியாக இருக்குங்க சார். அதுக்கு என்ன பதில்? ரிஷப ராசியை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிகள் மிக அற்புதமாக பொருத்தி வரும். இது ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா மண் தத்துவம் என்று சொல்வார்கள். நாம் சொன்ன இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இது 3மே நீர் தத்துவ ராசிகள். மண்ணும் நீரும் என்றுமே ஒன்று கலக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. அப்படிங்கும்போது இவர்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இணை பிரியாத ஒரு யோக வாழ்வாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களை மணந்து கொண்டாலோ அல்லது காதல் திருமணம் புரிந்து கொண்டாலோ இவர்களுடைய வாழ்வுங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காதல் வயப்படக்கூடிய தன்மையும் காதலால் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையும் பெற்றவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக ரிஷபராசியை சார்ந்த பெண்கள் காதலில்
100% வெற்றிகளை பெறுவதற்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் இவர்களுக்கு அற்புதமான சுபயோகங்களை வழங்கும். அதில் முதல் தரமான யோகங்களை தரக்கூடிய ராசி கடகம், விருச்சிகம், மீனம். ரிஷபராசி நேயர்களுக்கு திருமணம்னு வரும்பொழுது சில ராசிகளை தவிர்த்துக்கலாம். தவிர்த்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா அது எந்தெந்த ராசிகளுங்க சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசியை சார்ந்தவர்களை திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நெருப்பு தத்துவ ராசியாக இயங்குங்க. இதனால் இந்த ரிஷபராசிக்கும் இந்த மேற்சொன்ன மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி இந்த 3 ராசிகளுக்கும் எக்காரணத்தை கொண்டு பொருத்தி போகாது. அவருடைய வேகத்திற்கு இவர்களால் ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க எதையுமே கொஞ்சம் பொறுமையாக செய்வாங்க. அவங்கள்ட்ட அந்த பொறுமை என்பதே இருக்காது. அப்படிங்கிறதுனால இவர்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டுருவாங்க. இதனால் இந்த 3 ராசிகளை தவிர்த்து விட்டாலே இவர்கள் வாழ்க்கையில் நல்ல அற்புதமான யோகத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம். ரிஷபராசி நேயர்களுடைய அவர்களுடைய சுய ஜாதகத்திலைங்க சார், அந்த ஜாதகத்துல ரிஷபம் இடம் வலுவாக இருந்தால் ஒரு பலன் சொல்றாங்க. வலு இழந்தால் அது வேறு பலன் சொல்றாங்க. ஸோ அது எந்தெந்த மாதிரி பலன் கொடுக்குங்க சார்? ரிஷபம் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அவங்க எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம், அல்லது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். இந்த ரிஷபம் நல்லா வலுத்து நின்றால் மட்டுமே தன வரவுங்கிறது தன்னிறைவாக வரும். பேச்சில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. இனிமையாக பேசக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். எதையுமே தன்னுடைய வார்த்தை ஜாலத்தால் மயக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பாங்க. ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, ஒருவர் வழியிலிருந்து ஒருவர் நல்ல அற்புதமான யோகங்களை பெற ஆரம்பிப்பாங்க. ரிஷபம் வலிமையாக இருப்பது என்பது ஒருவருக்கு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய செல்வாக்கை 100% தரும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை நிலை. சொல்லக்கூடிய வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு வலிமையும் இந்த ரிஷபராசி வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை ரிஷபம் வலிமை இழந்து விட்டால் பொருளாதார ரீதியான சிக்கலும் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். காதல் திருமணம் கைகூடி வராது. எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ அது கண்டிப்பாக கிடைக்காம போயிடும். பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுவாங்க. பேச்சு தாறுமாறாக போகும். முன்ன பின்ன பேசி தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே உருவாக்கி விடும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது பொதுவாக இந்த துறையில் இருந்தால் சக்ஸஸ் உறுதி அப்படின்னா எது மாதிரிங்க சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பால் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல தன்னிறைவான யோகத்தை பெற ஆரம்பிப்பாங்க. குறிப்பாக உணவகம் சம்பந்தப்பட்ட பொருளோ அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையிலையோ, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறையிலையோ, எஃப்எம்சிசி அப்படிங்கிற அந்த கேட்டகரி சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், துணிக்கடை இந்த மாதிரி மக்கள் அன்றாட தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய துறைகள் எதுவெல்லாம் இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களோட தொழிலை நிர்ணயம் செய்யலாம். அதே சமயம் வட்டிக்கு விடுவது இந்த மாதிரியான தொழிலில் இவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நகை, ஆடை, ஆபரணம், வண்டி, வாகனம் இது சார்ந்த தொழில்கள்லையும் இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் அதிகப்படியான வருமானமும் சேரும். இந்த ரிஷபம் வலுத்திருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான யோக பலன் நடைமுறைக்கு வரும். ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் இதற்கு நேர் எதிரான பலாபலன்கள் தான் நடைமுறைக்கு வரும். இருப்பினுமே இவங்க ஸ்திரத்தன்மையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு தன்மையில் தான் செயல்படுவாங்க. அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம். ரிஷபராசியில் இருக்கவங்க அவங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டும் பொழுது எந்த திசை சார்ந்து அந்த வாசல் அமைந்தால் அவங்களுக்கு அந்த யோகமாக இருக்கும்? ஒரு சில நபர்களுக்கு ஒரு வாசல் செட் ஆகும்னு சொல்லுவாங்க சார். அது எப்படி இந்த ரிஷபத்துக்கு இருக்குங்க சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வாயிற்படி வெற்றி தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய தலைவாயிற்படி என்றால் நிச்சயமாக கிழக்கு அல்லது வடக்கு. இந்த 2 திசை தான் நிர்ணயம் செய்யும். இவர்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த 2 ராசிகளும் வலிமை பெற்றிருக்கும் பட்சத்தில் கிழக்கு வடக்கு இந்த 2 திசை சார்ந்த ராசிகள் வலிமை பெற்றிருக்கும் பட்சத்தில் இதை பயன்படுத்தும் பொழுது அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை அனுபவிப்பாங்க. கண்டிப்பாங்க சார். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த ராசியினருக்கு இது வந்தே தீரும் அப்படின்னா அது எந்த மாதிரிங்க சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உடல் ரீதியான பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, பற்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தலைமுடி இது சார்ந்த பாதிப்பு. குறிப்பாக ரிஷபராசி சார்ந்த பெண்களுக்கு அதிக அளவில் இந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்குங்க. அதேமாதிரி பற்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பை அதிக அளவில் எதிர்கொள்வாங்க. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியோடைய தன்மை மண் தத்துவம் என்பதனால இவர்களுக்கு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பற்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தலைமுடி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடியது ஸ்கின் அலர்ஜி. இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும்.
ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்குங்க சார், அவங்க லைஃப்ல ஒரு பரிகாரம் பண்ணலாம். இந்த பரிகாரம் மூலம் வெற்றி உறுதியா கிடைக்கும் அப்படின்னா, அது எந்த பரிகாரமா இருக்குங்க சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு பரிகாரம் என்பது ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு செய்வது தான். அது குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் ரங்கநாதரை திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்யும் பொழுது, இவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் இருக்கும். குறிப்பா மல்லிகை மலர் மாலை சாற்றி பெருமாளை தரிசனம் செய்து ரங்கநாதரை தரிசனம் செய்து வழிபாடு செய்தார்கள் என்றால், இவர்களுடைய வாழ்க்கை என்பது மேம்பட்ட தன்மையிலான சுபயோகங்களை தொழில் ரீதியாகவும் பெறும், இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பெறும், இவருடைய மன நிம்மதி சார்ந்த விஷயங்களையும் சிறப்பாக அமைத்து தரும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமாக பதிவு செய்யலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒருத்தர்னால பிரச்சனை வரும். இல்ல ஒரு குணத்தை வந்து மாத்திக்கணும் அப்படின்னா, அந்த ரிஷபராசிக்கு எதுவா இருக்குங்க சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு எதையுமே பொறுமையா நிதானமா செய்யக்கூடிய தன்மையில செயல்படுவாங்க. எனவே மற்றவர்களோட சேர்ந்து கூட்டா செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்திலுமே இவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா எதையுமே பொறுமையா செய்வாங்க அப்படிங்கிறதுனால, இவர்களோட ஒத்த குணம் இருக்கக்கூடிய நபர்களோட சேர்ந்து செஞ்சாங்கன்னா நிச்சயம் 100% வெற்றி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இவர்களுக்கு பொருந்தாத தன்மையில் சர இயக்கங்கள் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து செயல்பட்டார்கள் என்றால், இவருடைய வாழ்க்கை என்பது இவர்களும் ஜெயிக்க முடியாது, மற்றவர்களும் ஜெயிக்க முடியாது, அவர்களோட சேர்ந்தவர்களும் சேர்ந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இதை வந்து இவங்க மாற்றிக்கணும். தன்னுடைய சேரக்கூடிய நபர்கள் சரியான நபர்களா அப்படிங்கிறதுல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் கொடுக்கலாம். இந்த கோயிலுக்கு சென்றால் அவங்க லைஃப்ல நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது என்ன கோயிலுங்க சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மிக சிறப்பான வெற்றிகளை தரக்கூடியது, தன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியது மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி அஷ்டலட்சுமியாக செயல்படக்கூடிய ஒரு திருக்கோயில்களில் போய் இவங்க வழிபாடு செய்கிறார்கள் என்றால், குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்கிறார்கள், வளர்பிறையில் செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீத நன்மைகளையும் திருமண தடை சார்ந்த விஷயங்கள் தகர்த்தெறிந்து நல்ல இல்லற வாழ்க்கையையும் நல்ல புத்திர பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுபயோகத்தை தன்னிறைவாக தரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். ரிஷபராசி நேயர்களுக்குங்க சார், அவங்க லைஃப்ல எப்பதான் வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க சார். ஏன்னா ரிஷபத்துல வந்து எந்த வயதானாலுமே இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, எனக்கு எது தொட்டாலும் ஒரு லாஸ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு எந்த வயதில் அவங்களுக்கு வெற்றி உறுதியா இருக்குங்க சார்? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து தன்னுடைய சிந்தனையில் எதை எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 27 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டம் ஸ்திர ராசியாக இருக்கிறதுனால, இந்த 27லிருந்து 40 வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான செல்வாக்கும் வெற்றிகளும், பொதுமக்கள் செல்வாக்கு, அரசியல் ரீதியான வெற்றிகள், தொழில் ரீதியான வெற்றிகள், பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், பொதுமக்கள் சார்ந்த நிலைகள் அபரிவிதமான சப்போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைமுறைக்கு வரணும். இது வந்து யதார்த்தமான ஒரு விதி. ஆனால் இந்த நிலைகள் இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், இவருடைய சுய ஜாதகத்தை மிக சிறப்பாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா இந்த 27லிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய காலம்தான் இவர்களுக்கு தங்கமான நேரம், பொற்காலம் என்று சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தை இவர்கள் சரியாக பயன்படுத்தணும். இதில் வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா, எங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை சிறப்பாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். கண்டிப்பாங்க சார். ரிஷபராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்குங்கிறத முழுமையாக பார்த்தோங்க சார். நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள்.